டியூப் தமிழ் வணக்கம். இந்தியாவினுடைய பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய மரணமும் அதை தொடர்ந்து இந்தியா உள்ளிட உலக ஊடகங்களில் இருந்தெல்லாம் வந்த அவர் தொடர்பான இரங்கல் செய்திகளை எல்லாம் கூர்ந்து அவதானித்த பின்னர் வளமையான ஒரு நேர்கோட்டில் தான் அவரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஜானகி அவர்கள் பற்றி சொல்லப்படாத செய்தி என்ன? அந்த செய்தியை சொல்வதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனால் அவருடைய பாடல்களில் அந்த வரிகளுக்கு அவர் காட்டிய பாவனை அவருடைய உண்மை வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எப்படி பிரபல பாடகி MS சுப்புலட்சுமி ஒரு பிராமணருடன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அவர் ஏற்கனவே திருமணமாகி இருக்க அவருக்கு இரண்டாம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு அவருடைய வீட்டிலேயே அவருடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்தாரோ அது போன்ற ஒரு இசை சோகம் எஸ் ஜானகியினுடைய பாடல்களில் இருக்கின்றது. ஜானகியினுடைய பாடல்களில் மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயம், அவர் இதயம் எதையோ அடைய முடியாத ஒரு பெரும் சோகத்தில் இருந்திருக்கின்றது என்பதுதான். எப்படி சிவகாமியின் சபதம் என்கின்ற பெரும் கதையில் தன்னுடைய காதல் நிறைவேற முடியாது போன பெரும் நடன தாரகையாகிய சிவகாமியினுடைய உள்ளத்தில் இருந்த உள்ளத்து உணர்வுகள் இந்த வான்வெளியில் எப்படி அது ஒரு கதையாக இருந்தாலும் பரவி கிடக்கின்றதோ அது போன்ற ஒரு இனம் புரியாத பெரும் பாடல் சோகம் அவருடைய குரலில் இருக்கின்றது. முதலாவதாக அன்னக்கிளி என்கின்ற திரைப்படத்தில் இளையராஜாவினுடைய இசைதான் அந்த திரைப்படத்தை வெற்றி பெற செய்தது என்பதுதான் இதுவரையான நமது பார்வையாக இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தில் அன்னக்கிளி என்கின்ற அந்த பெண் பாத்திரம் மலைகளில் பட்டு மோதுவது போல வருகின்ற ஒரு விதமான ஹம்மிங் ஓசையை ஜானகி வழங்கி இருப்பார். அந்த ஓசை காற்றில் பரவி வட்டமாக சுழன்று கொண்டு இருப்பதுதான் ஒரு பெண்ணின் காதல் தோல்வியினுடைய உண்மையான சோக கீதமாக இருக்கும். அப்படியொரு மலையில் மோதுகின்ற காற்றில் தவழுகின்ற உண்மை சோகம் ஒன்றை பாடுவதற்கு அதற்கான சுய அனுபவம் இல்லாத ஒரு பாடகியால் அதை பாடியிருக்க முடியாது. ஜானகியை தவிர அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற அந்த பாடலை வேறொரு பாடகி பாடியிருந்தால் அது வெற்றியும் பெற்றிருக்க முடியாது. கனவோடு பிறந்தோம் நனவோடு வளர்ந்தோம் என்று கனவோடுதான் இந்த வாழ்க்கை போகின்றது என்பதை அவர் பாடியிருந்த அந்த சோகம் மிக பெரும் சோகமாக இருந்தது. இதுபோல சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்கின்ற பாடலிலே ஒன்றும் தெரியவில்லை, ஒவ்வொரு நாளும் மாறும் இந்த உலகில் ஒன்றும் புரியவில்லை என்று அவர் கூறியது அவர் நினைத்த எழுச்சியையும் அவர் நினைத்த வெற்றியையும் அவர் நினைத்த புகழ் பூத்த ஒரு வாழ்க்கையையும் இந்த கோடம்பாக்கம் சினிமா போன்ற சினிமாக்களினுடைய கலைஞர்களினுடைய மிக மிக பின்தங்கிய ஒரு வாழ்வியல் கட்டமைப்பிற்கு ஊடாக பெற்றுவிட முடியவில்லை என்பது அந்த சோகத்தின் கட்டுமீறிய குரலாக இருந்தது. அவருடைய உடல் மொழியை பார்ப்போமாக இருந்தால் அவர் முன்னர் கணவன் இருக்கின்ற பொழுது அவர் வைத்திருந்த குங்கும பொட்டானது மற்ற பெண்கள் வைக்கின்ற பொட்டை விட மிக பெரிய பொட்டாக எதற்கு இருந்தது. அந்த பொட்டு ஒரு கதையை சொல்லி வந்தது. காரணம், தமிழ் சினிமாவில் இருக்கின்ற ஒழுக்கக்கேடான பக்கங்கள் தன்னை பாதிக்க கூடாது என்பதற்கான ஒரு சுவரையும் அந்த பாதிப்பு இல்லாமல் நான் வாழ்கின்றேன் என்பதை தன்னுடைய குடும்பத்தில் காட்ட வேண்டிய ஒரு நிலையையும் பெரும் சுவராக அந்த குங்குமத்தை அவர் பயன்படுத்தி இருந்தார் என்பது அவருடைய உடல் மொழியினுடைய காட்சியாக இருந்தது. இளையராஜா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை சந்தித்த ஒரு பாடகி என்று அவர் எந்த வகையான சோகத்தை சந்தித்தார் என்பதை கூறாமலே அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலையை எடுத்து விளங்கப்படுத்தி இருந்தார். தமிழ் இலக்கிய தமிழ் பாடல் உலகினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தியவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரினுடைய வாழ்க்கையிலே அவரை தனதத்தன் என்கின்ற அந்த கணவன் விட்டு சென்று வேறொரு இடத்தில் திருமணம் செய்த பொழுது முதலாவது டைவர்ஸ் என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் காரைக்கால் அம்மையாருடன் தான் நாங்கள் காண்கின்றோம் உத்தியோகபூர்வமாக. அதன் பின்னர் அவர் பாடிய பாடல்கள் தான்
முழுவதுமாக இறைவனை கண்டு பாடிய பாடல்களாக இருந்தது. அவர் திருவாலங்காட்டு பேய் என்று அழைக்கப்பட்டார். ஆண்களினுடைய பார்வையில் கணவனில்லாத ஒரு பெண் நடமாடுகின்ற ஆபத்திற்காக பேய் வடிவமாக நடமாட வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் அவர் முன்வைத்தார். இதனால் கடைசி வரை ஜானகியினுடைய உருவ தோற்றமானது ஒரு காரைக்கால் அம்மையாரை உணர்த்துவது போலவே இருந்ததை பலர் உய்த்துணர்ந்து அவதானிக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை காரைக்கால் அம்மையார் போல, சிவகாமி போல, MS சுப்புலட்சுமி போல ஏதோ கருமையான ஒரு பின்னணியை கொண்டிருந்திருக்கின்றது. அதனால் தான் அவருடைய குரலில் இருக்கின்ற மிக தெளிவான, மற்றவர்களுடைய இதயத்தை ஊடுருவி செல்லுகின்ற ஒரு சோகத்தை யாருமே அடையாளம் காணாமல் போனார்கள். ஜானகியினுடைய குரலில் இருக்கின்ற மகிழ்ச்சியை விட அது சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரும் சோகம் சிவகாமியின் சபதத்தில் கல்கி சொல்ல தவறியதையும், காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையை சேக்கிழார் சொல்ல தவறியதும், இந்த இருபெரும் சோகங்களை அன்னக்கிளி திரைப்படத்தில் அன்னக்கிளி என்கின்ற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவு துயரையும் அவர் எடுத்து விளங்கப்படுத்தியதானது. காதலின் பிரிவை அவருடைய குரல் எடுத்துரைத்தது. கவிதைகளினால் எதையும் சாதித்தார் என்று கூறிவிட முடியாது. திரைப்பட நடிகர்களினுடைய நடிப்பினால் எதையும் சாதித்தார் என்று கூறிவிட முடியாது. ஜானகி அவர்களுடைய பாடல்களில் இருக்கின்ற சொற்களுக்கு அவர் கொடுத்த உணர்ச்சி தான் அவருடைய வாழ்க்கையாகவும், தமிழ் இலக்கிய வரலாற்றில் கலை உலகின் மாபெரும் சோகமாகவும், எழுத முடியாத அந்த சோகத்தை, சொல்ல முடியாத அந்த சோகத்தை, அந்த கலை பெரும் பெருமானத்தை அவர் தன்னுடைய ஹம்மிங் குரல்களின் உலக வான்வெளியில் பறக்க விட்டு சென்றிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமானதாகும். இதுபோல இன்றைய உலகக்கிண்ண ஆட்டத்தில் ஸ்பேனிய அணி ஒரு ரோபோ போல, AI விளையாடுவது போல தன்னுடைய ஆட்டத்தை அமைத்திருக்கின்றது. இவருடைய ஆட்டமானது மனிதகுல வரலாற்றிற்கு மிகப்பெரிய சவாலாக அமைய போகின்றது. மனிதனும் ரோபோவும் கலந்த அந்த வாழ்க்கையினுடைய மிக ஆபத்தான ஒரு காலத்தினுடைய வரவின் அடையாளமாக விளையாட்டு மைதானத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது. இவர்களுடைய இந்த ஆட்ட முறை இதே போல நீங்களும் ஆடுவீர்களாக இருந்தால் அவர்களை வெல்ல முடியாது. அவர்கள் இதை நோக்கி நீண்ட பயிற்சி எடுத்து வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களை வெல்வதற்கு என்ன வழி? ரோபோவுடன் விளையாடுகின்ற பொழுது, சூப்பர் கம்ப்யூட்டருடன் விளையாடுகின்ற பொழுது அதை போலவே விளையாட வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே ஸ்பானிய அணியினுடைய நோக்கம் எதிரிகள் தன்னுடன் பந்தை பறித்து தன்னை வெல்வார்கள் என்பதாகும். ஸ்பானிய அணியிடம் நமது பந்தை நேரடியாக ஸ்பானிய அணியினுடைய கால்களுக்கு வழங்க வேண்டும். அதன் பின்னர் அதை பறித்து அவர்களுடைய அடுத்த வீரரின் கால்களுக்கு வழங்க வேண்டும். கோல்களை அடிக்கவே கூடாது. ஸ்பானிய அணியுடன் அவர்களுடைய விளையாட்டு முறைக்கு எதிரான ஓர் ஆட்டத்தை மைதானத்தில் ஆட வேண்டும். ஸ்பானிய அணி ரோபோ போல ஆடினாலும் வெற்றியே அவர்களுடைய குறியீடாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதுதான் அவர்களுடைய தவறாக இருக்கின்றது. எனவே வெற்றி பெறுவது நமது நோக்கம் இல்லை என்று அவர்களுடன் ஒரு பொழுதுபோக்காக விளையாடுவது போல, அந்த ரோபோக்களினுடைய விளையாட்டை விளையாடுவது போல விளையாட ஒரு கட்டத்தில் ஸ்பானியாவை உடைத்து வெற்றி வாய்ப்பை பெறலாம். அப்படி ஒரு ஆட்டத்தை அர்ஜென்டினாவிலும் ஆட முடியுமாக இருந்தால் மைதானத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பானிய அணியை தோற்கடிக்க முடியும். உணர்ச்சிகளும் கத்துவதும் கால்களுக்கு அடிப்பதும் கண்ணீர் விட்டு அழுவதும் ஆகிய மெஸ்ஸி போன்றவர்களுடைய விளையாட்டை ஸ்பானியாவிடம் காட்டி வெற்றி பெறுவது கடினமாகவே அமையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.